நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ற இந்த 5 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா உங்களால 3 கிலோல இருந்து 4 கிலோ வந்து குறைக்க முடியும். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல் வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரு நாள்ல நான் இந்த டைம் தான் வந்து சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த டைம் விண்டோ வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு மார்னிங் வந்து ஒரு 8 o'clock நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock கூட நீங்க வந்து சாப்பிடக்கூடாது. அந்த 10 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டா நீங்க வந்து பண்ணும்போது உங்களோட பாடி வந்து ஈஸியா அடாப்ட் வந்து பண்ணிக்கும். பிளஸ் இன்சுலின் ஸ்பைக்குமே வந்து கரெக்டா வந்திருக்கும். தேவையில்லாம எதனா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணவே தோணாது. இது தொடர்ச்சியா நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா மாசத்துக்கு 3 ல இருந்து 4 கிலோ ஈஸியா குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் நீங்க பண்ண வேண்டியது, எப்பயுமே சாப்பிடும் போது நான் 2 பிளேட் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மைண்ட் வந்து நீங்க பிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்ல புரோட்டீன், வெஜிடபிள் இது எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. இன்னொரு பிளேட்ல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பிளேட்டா நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல சாப்பிடும் போது உங்களோட மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஹேபிட்டா நீங்க இதையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சாப்பிட மாட்டீங்க. ஒரு மாசத்துக்கு 3 ல இருந்து 4 கிலோ குறைக்கிறதுக்கு இது சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். தேர்ட் நீங்க பண்ண வேண்டியது, ஒரு நாளைக்கு 8000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும், 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணாமே வந்து இருப்பீங்க. அப்படி நீங்க நினைச்சு அதை பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை ஸ்பிளிட் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 9,000 ஸ்டெப் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில ஒரு 3000 ஸ்டெப் நடங்க, மதியானம் ஒரு 3000 ஸ்டெப் நடங்க, ஈவினிங் வந்து ஒரு 3000 ஸ்டெப். இந்த மாதிரி நீங்க வந்து நடக்கும்போது அந்த கோலை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் வந்து இருக்கும். பிரேக்கே இல்லாம ஒரு ஹேபிட்டை நீங்க வந்து பில்ட் பண்றீங்க அப்படின்றதுனால ஒரு மாசத்துக்கு 3 ல இருந்து 4 கிலோ குறைக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். ஃபோர்த் நீங்க பண்ண வேண்டியது, எப்ப சாப்பிடும் போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து நீங்க குடிச்சிருங்க. இப்படி நீங்க தொடர்ச்சியா வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி வயிற்றுல தண்ணி இருக்கு அப்படின்றதுனால நிறைய வந்து சாப்பிட தோணாது. கிரேவிங்ஸுமே வந்து கம்மியாகிறதுக்கு இது வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து வரும். இந்த மாதிரி நீங்க வந்து பண்றதுனால 10 ல இருந்து 15% வந்து கேலரிஸ் வந்து கம்மியா நீங்க சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்றதுனாலயே ஒரு மாசத்துக்கு 3 ல இருந்து 4 கிலோ வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். ஃபிஃப்த் நீங்க பண்ண வேண்டியது, எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம விடுறதுக்கு 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு நான் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன். 5 நிமிஷமா வந்து வச்சுக்கோங்க. என்ன எக்ஸசைஸ் வந்து தோணுதோ, என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணுங்க. அதை நீங்க தொடர்ச்சியா பண்ணும் போதே கேலரிஸ் கன்சிஸ்டன்டா வந்து பேர்ன் ஆகிட்டே வந்து இருக்கும். அதுவே ஒரு மாசத்துக்கு 3 ல இருந்து 4 கிலோ குறைக்கிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும்.